இந்த வெள்ளங்கிள்ளம் வந்தா தான் நம்மளும் கொஞ்சம் உழைக்கிற வேலையை பார்க்கணும். இப்படித்தானே நிறைய பேர் உழைக்கானுகள். முகாங்கள்ல இருக்கிற மக்களை காட்டியும் கொஞ்சம் பேர் உழைச்சிட்டு போறானுகள். எதுக்கும் அடிச்சு பார்ப்போம் கனடாவில் இருக்கிற நம்மட சொந்தக்காரனுக்கு. ஹலோ, நான் கள்ளத்தம்பி கதைக்கன். கள்ளத்தம்பியான் சொல்லு. நான் வெள்ளத்துக்குள்ள நின்றுதான்டாப்பா கதைக்கன். சரியான வெள்ளம் இங்க பொய்யண்டா. நான் லைஃபுக்கு வந்து உனக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் பாரு. என்னன்னு சொன்னா, நான் வளர்ச்சி நிறையான தண்ணியா கிடக்குது. முதல்ல பாம்பு இன்னும் வருமென்று நினைக்கிறேன். இந்த சனமெல்லாம் முகாமிலையும் மிதிக்கி அங்கேயும் மிதிக்கி ஏதாவது போட்டு விடுறாப்பா. கொஞ்சம் சனத்துக்கு என்னென்ன சமைச்சு குமைச்சு கொடுக்கணும், என்னவும் வாங்கியும் கொடுக்கணும் தானே. இன்னத்தான் நம்பி இருக்கேன். இங்க பாரு, லைஃப்ல காட்டுறேன். இங்க பாரு. அப்படியே பாரு. அப்படியே வளர்ச்சி வேடி எல்லாம் விழுந்து கிடக்கு. இனி அங்கால சனம் இங்கால சனம். இது எந்த வீடு தான். இது எந்த வீடு தான். எந்த வீட்டுலையும் என்ன எவ்வளவு தண்ணி நிற்கன்னு பார்த்தியா? என்ன நீ ஒன்று கதைக்காயில கதை. இங்க பாரு கள்ளத்தம்பி, முந்தி தாண்டா தம்பி இந்த ஊர்ல அனர்த்தங்கள், மழை, புயல், வெள்ளம், வேற அனர்த்தங்கள் என்று சொன்னா எங்களுக்கு கோல் எடுத்து சொன்னா நாங்க காசி போடுறது உண்மைதான். இப்ப வந்து தம்பி நாங்களும் படிச்சிட்டோம். சரியா? இப்ப ஏதாவது உதவி செய்யணும் என்று சொன்னா, வெளிநாட்டில் இருக்கிற நாங்கெல்லாம் உதவி செய்யணும் என்று சொன்னா உங்களோட டிஎஸ், ஜிஎஸ், அந்த கிராம மட்ட குழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு ஒன்று அமைச்சு போட்டு சொல்லுங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்க காசு அனுப்புறோம். ஏன்னா தனிப்பட்ட ரீதியில எல்லாருக்கும் நாங்க காசு அனுப்பிடாது. டிஎஸ் ஜிஎஸ்க்கு எல்லாம் போட்டு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கேளுக்காத. எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாப்பா காசை. இப்ப காசுகளை அதுல அனுப்புறேன்டா தனிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன் கடைசி வரைக்கும். நாங்க காசு அனுப்பி நீங்க கொள்ளையடிக்கு போட்டு கொஞ்சத்தை ஜனத்துக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை பொக்கெட்டுக்க வச்சுட்டு போற மாதிரி தான் இப்பயும் செய்யலாம்னு கேள்விப்பட்டோம். சரியா? இந்த சேட்டுகளை இனி செய்யக்கூடாது. நீங்க எல்லாம் ஒரு குழுவா இருந்து குழுவா சேர்ந்து ஒரு இதை சொல்லுங்க. நாங்க மக்களுக்கு உதவி செய்கிறோம். இல்லாட்டி நாங்க எங்கட சொந்தக்காரர்கள் மூலம் நாங்க எங்கட உதவியை செய்வோம். சரியா? வைக்க இப்ப எல்லாரும் தெளிவாரிக்கானுகள் போல இருக்கு. ஆனா கொஞ்சம் பேர் நல்லா உழைக்கானுறப்பா இந்த வெள்ளத்துக்கு. நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகுது இல்லை.